ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால்மனோ சேனல். நாயினூர் கைம்பெண். கைம்பெண்ணா ஒரு விதவைங்க. அந்த ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அந்த ஊரில் சீஷர்களும் அவரோட கூட ஜனங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஊர் வாசல் அருகே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இளம் வாலிபர் இறந்துட்டு இருக்காங்க. அவங்கள பாடையில் கூட்டிட்டு வராங்க. ஜனங்கள்லாம் சேர்ந்து அடக்கம் பண்ணதுக்காக கூட்டிட்டு வராங்க. வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த கைம்பெண் தான் அந்த மகனோட அம்மா. அம்மா அவங்க நம்ம விதவைன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா, அதனால அவங்கள கைம்பெண்ணுன்னு அப்போ பைபிளில் எழுதியிருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்காரு, விதவைன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம யாரையுமே சொல்லக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிளில் அப்போவே அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்து தான் அவங்கள இது பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஏசப்பா கிட்ட போய் மனதுருகி அழாதேன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, பாடையை தொடுறாங்க. நம்மளாம் திடீர்னு என்ன இவரு யாருன்னா ஒருத்தர் திடீர்னு அழாத அப்படின்னு சொன்னாங்க, எல்லாம் யோசிப்போம், என்ன இது ஒரு டெத்தாக இருக்குது அழாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்க ஜனங்க எதுவுமே சொல்ல, பாடையை தொட்ட உடனே எல்லாருமே நின்றுடுறாங்க. வாலிபனே எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மரித்து போன அந்த மகன் எழுந்துக்கிறாருங்க. எழுந்து அங்க இருக்க ஜனங்களோட அங்க இருக்க எல்லாருக்கூடயும் பேசி கொண்டு இருக்கிறாரு. அந்த மகனை அவங்க தாய்கிட்ட ஒப்படைக்கிறாருங்க. ஒப்படைச்சினோடனே அங்க இருக்க ஜனங்கள்லாம் மகா தீர்க்கதரிசியோ நமக்குள் தோன்றி இருக்காரோ சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறாங்கங்க. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட இல்ல நண்பர்கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சு அழுதுகிட்டே கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். ஆனா நீங்க கடவுள்கிட்ட சொல்லலாம். சொல்லி அவரு சொல்லுவாருங்க, உங்களை அழாதே, மனதுருகி நம்ம கிட்ட மனதுருகி சொல்றவங்க யாருமே கிடையாது, கடவுள் மட்டும்தான் சொல்லுவார். உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் தான் கடவுள் உங்களை பார்த்து மனதுருகி அழாதேன்னு சொல்லுவார். God bless you.